ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். நேற்று வீடியோட தொடர்ச்சி தான் இது. போன வீடியோவில் வந்து நம்ம பேக் பார்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். லைனிங் ப்ளவுஸோட இன்னைக்கு வந்து கைப்பகுதி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாலாம் மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் உள்ள கையை எடுத்து நான் வைக்கிற மாதிரி கரெக்டான மடிப்புக்கு நம்ம தனியாக தையல் விட்டுருக்கோம். அதனால அளவு கரெக்டாக எடுத்து அதோட நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு தனியாக ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல இருந்து 3 பாயிண்ட் இறக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பழைய இதுல வந்து பார்ட் 1 பார்ட் 2ல வந்து நான் கை தனியா வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். கை பார்ட் இவ்வளவு சிம்பிள் தான். நிறைய பேர் அப்படி கட் பண்ணுங்க, இப்படி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வித சுருக்கமும் இல்லாம பிளவுஸ் ஆனது சூப்பரா பர்ஃபெக்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இன்னொன்று கை குடஞ்சி எடுப்பாங்க. அந்த மெத்தடை வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணும்போது சொல்லித்தரேன். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து முன்பாகம். ஓகேங்களா? பின்பக்கம் கூட வீடியோ வந்து போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பகுதி அப்படியே பட்டிக்காக நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். கரெக்டான அளவெல்லாம் எங்கன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் நான் கைப்பகுதியை குடஞ்சி எடுக்கிறதும் இந்த பட்டி பகுதியை கரெக்டான அளவு கொண்டு வர்றதும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் நான் செய்வேன். அப்புறம் அதான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். தைக்கும் போது நம்ம அதை கரெக்டான அளவு எடுத்து தைக்கும் போது பிளவுஸ் ஆனது அந்த நச்சுன்னு அந்த பர்ஃபெக்டான பட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, முன்பக்கத்தை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து நான் என்னோட அளவு ப்ளவுஸ் வந்து நாங்க பாத்தீங்கன்னா நேர் பீஸ் தான். அதனால நான் நேர்லயே போட்டு ஓகேங்களா? எப்படி நம்ம போட்டு எடுத்தா வசதியா இருக்குமோ நீங்க அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதே மாதிரி போட்டு எடுங்க. எப்படி நாலா பக்கம் நான் போட்டு பாக்குறேன் பாத்தீங்களா? எதுல உங்களுக்கு கரெக்டான அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட் எதுவும் ஜாயின் பண்ணாத அளவுக்கு தெளிவா கிடைக்குதோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. போட்டுட்டு கரெக்டா நான் போட்டாச்சு. நேர் பீஸ்ன்றதுனால நேரா போட்டு எடுத்துட்டேன். கிராஸ் பீஸ்ன்றா கிராஸ்ல போட்டு எடுக்கணும். அது இன்னொரு வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கோடெல்லாம் வந்து ஸ்கேல் வச்சு போடுங்க. அப்பனாதான் உங்களுக்கு துணி வந்து அது மாறுபட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து தைக்க போற ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா இருக்கிறதுக்காக கோடு போட்டு செஞ்சீங்கன்னா தான் எதுவுமே பர்ஃபெக்டா அமையும். கழுத்து கைப்பகுதி வந்து அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதுல குடையணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம கை குடைஞ்சு எடுக்கிறோம், அதனால வேண்டாம். ஒரு சிலவங்களுக்கு தான் இதுல குடைய வேண்டிய அவசியம் வரும். அது யார் யாருன்னு நான் இனி போற வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கைப்பகுதி போட்டுட்டு மார்பு சுற்றளவு போட்டுட்டு அவ்வளவுதான். எதுக்கப்புறம் நம்ம முன்பக்கத்தோட கழுத்து வந்து பின்பக்க கழுத்து தான் அளவு வச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுக்க போறது வந்து முன்பக்கம். அதனால முன்பக்கத்தோட கழுத்து இறக்க எங்க வருதுன்னு சொல்லி பாருங்க. நோட் பண்ணி வச்ச இடத்துல கரெக்டா குறிச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பிளவுஸ் கிட்ட போட்டு எடுக்கும் போது இன்னும் வசதியா இருக்கும். ஓகேங்களா? அளவு வச்சா கூட அந்த சைஸ் ஆனது மாறுபடும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ மேல போட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அவங்க வந்து 1/4 இன்ச்சு அந்த பழைய பிளவுஸ் வந்து ரொம்ப இறக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க அதுல இருந்து இன்னும் 1/4 இன்ச்சு ஏத்திருங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் அளவை விட இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு நான் ஏத்தி தான் வந்து உங்களுக்கு முன் கழுத்து வச்சிருக்கேன். போட்டுட்டு அதுக்கான ஸ்டிச்சிங் பார்த்து கழுத்து எவ்வளவு அகலம் இருக்கும் அதுல இருந்து 1 இன்ச்சு கூட்டிட்டு அந்த 1 இன்ச்சுல இருந்து கீழே வந்து அந்த கிராஸ் எடுக்கணும். கழுத்து பகுதியில இருந்து அந்த சைடு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். அந்த டாட்ல இருந்து எவ்வளவு இன்ச்சு வருதுன்னு நீங்க இப்படி அளந்து எடுத்தாலும் ஓகே தான். அளவு பிளவுஸ அப்படியே வச்சு எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அளந்தும் உங்களுக்கு நான் இதுல காட்டியிருக்கேன். அளவு பிளவுஸ அப்படியே வச்சும் நெக்ஸ்ட் நான் எப்படி எடுக்கிறேன்றதையும் பாருங்க. முன்பக்க கிராஸ் 12 இன்ச் இருக்கு. தையலுக்கு இங்க மேல காலை அதெல்லாம் போடுறப்ப 13 இன்ச்சு கிட்ட வரும். கரெக்டா 13 இன்ச்சு வச்சுக்கோங்க, சரியா வரும். நார்மல் வெயிட் அண்ட் ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச்சுன்றது தாராளமா பர்ஃபெக்டா பொருந்தும். ஓகேங்களா? 36, 34 சைஸ் உள்ளவங்களுக்கு கரெக்டா கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கழுத்து பகுதியோட இறக்கத்துல இருந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 13 இன்ச்சு கரெக்டா இருக்கு. சென்டர் பகுதி எங்க எடுக்கணும் அந்த கழுத்து பகுதியில இருந்து அளந்து அதே மாதிரி கீழே அளந்துக்கோங்க. அதுல இருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு மெயின். கழுத்து நம்ம 3 இன்ச்சு வச்சிருக்கோமா அதுல இருந்து 1 இன்ச்சு கூட்டி 4 இன்ச்சு வச்சிருக்கிற இடத்துலதான் அந்த முன்பக்க கிராஸ் வரும். கழுத்து அகலத்துல இருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அந்த சைடு ஒரு 1.5, இந்த சைடு ஒரு 2. இந்த மார்க்கிங் வந்து எல்லா பிளவுஸுக்குமே பொதுவானதுதான். அளவு பிளவுஸ வச்சுதான் இதை மார்க் பண்ணணும்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சைடும் இந்த சைடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாட் பிடிச்சிருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
நான் சொன்ன மாதிரி டாட் கரெக்டான சென்டர் டாட்டுக்கான பாயிண்ட் மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து கழுத்து பகுதியோடது 3 இன்ச்சு, அதுல இருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா அது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சைடும் இந்த சைடும் 2 இன்ச்சு கரெக்டா அளந்து அதுல இருந்து நம்ம 2 பக்கமும் கிராஸா கோடு போட்டீங்க அப்படின்னா சென்டர் டாட் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைச்சிரும். இத மாதிரி ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முன்பக்கமும் எடுத்தாச்சு, அழகா பட்டி எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு, முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி அளவு பிளவுஸ்ல எப்படி போட்டு எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகே, அதாவது அதே கலர் ஏன் நான் போடல அப்படின்னா அந்த பிளவுஸ் வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால என்னால எடுக்க முடியல. இது அடுத்த பிளவுஸ் நான் இன்னொரு நாள் கட் பண்ணதுல அதுல இருந்து உங்களுக்கு நான் எப்படி லைனிங்கை வந்து அந்த பிளவுஸ்ல போட்டு எடுக்கிறேன்றத உங்களுக்கு காட்டுறேன். லைனிங் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா வெட்டுங்க. சாரியில உள்ள துணியை நீங்க எந்த மாதிரினாலும் அதை விட 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா வெட்டு. அப்பதான் பர்ஃபெக்டா நம்மளால ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வெட்டிக்கலாம். பட் ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்றேன். நல்லா ட்ரைனிங் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க அதே அளவு எடுத்தா கூட உங்களுக்கு ட்ரெயின் நல்லா இருக்கும். இதுவே பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் போட்ட துணியோட எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். இதை இப்ப நான் எப்படி கட் பண்றேன்றத பாருங்க. ஆனா அந்த அளவு பிளவுஸோட குறைச்சிடாதீங்க. லைனிங் கிளாத்தை விட குறைய துணி எடுத்துடாதீங்க. அதை விட எக்ஸ்ட்ராவா வெட்டுங்க. பாத்தீங்களா, கழுத்து கை எங்க இருக்குன்னு பாருங்க. நான் எந்த இடத்துல வெட்டுறேன்னு பாருங்க. ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சாவது நான் எக்ஸ்ட்ரா விட்டுதான் வெட்டுவேன். நம்ம அதுக்கப்புறம் சுத்தி ஒரு தையல் போடுவோம். அந்த உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். காட்டிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்க. என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இத மாதிரியான எளிய முறையில தையல் பயிற்சி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, கீழேயும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன், சைட்ல கழுத்துல கையில 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுங்க. லைனிங்கை விட பிளவுஸ் பிட்ல உங்களால வந்து பர்ஃபெக்டா பிளவுஸை வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பின்பக்கம் எடுத்தாச்சு. இதை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முன்பகுதி எடுக்கலாம். முன்பக்கம் கை மட்டும் நல்லா பார்டர் வச்ச சாரின்றதுனால கை பார்டர் வர்ற மாதிரி கரெக்டா எந்த சைடு போட்டு எடுத்தா கரெக்டா இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாரியெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பொங்கலுக்கு போட்டு கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். குறை சொன்னாலும் நம்ம எதுவுமே அதாவது இவங்க குறை சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நான் அது அவங்க சொல்ற குறை என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருத்திக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் நிறைய பேர் தான் கஸ்டமர் கிடைப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்காது இல்லையா? ஒரு சிலவங்க உடம்பு வாகு ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம தைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா பிட்டிங் எவ்வளவு விட்டுருக்கேன் பாருங்க. முன்பக்கத்துக்கு ஸ்டிச் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ராவா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பின்பகுதியை வெட்டியாச்சு, முன்பகுதியை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பட்டி பீஸ். கைக்கு பார்டர் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி பார்டர் இருக்கு. பார்டர் உள்ளதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து கீழெல்லாம் பிசுறு அங்கங்க இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட்டா நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பனாதான் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டான அளவு வந்து தெரியும். பீஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே சில பேர் என்ன ஆகும்னா கீழே ஒரு நேரம் இல்லாம இருக்கும், மேல ஒரு துணி எக்ஸ்ட்ராவா மேல தள்ளி வந்திருக்கும். இந்த பிளவுஸ் சாரீஸ் கட் பண்ணும்போது மட்டும் மடிப்பை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா பீஸ் விட்டு சுத்தி கட் பண்ணிருங்க. ஓகேங்களா, அந்த பெண்டிங் கொடுத்து தச்சதுக்கு அப்புறமா நம்ம அது மேல ஓர தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்ல எல்லாத்தையும் சுத்தி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கைப்பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பட்டி பிளவுஸ் நிறைய இருக்கு. அவங்க கொஞ்சம் ஒல்லியானவங்க தான், நிறைய பேருக்கு பத்தாது. இவங்க ஒல்லியானவங்கன்றதுனால எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம பட்டி மட்டும் எடுத்துக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டா பட்டிக்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். நல்லா கொஞ்சம் தாராளமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங் பண்ணும் போதுதான் பட்டியை வந்து அளந்து கரெக்டான இது அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் போன வீடியோஸ்க்கு போட்டிருக்கேன்.
போன வீடியோஸ்ல வந்து எப்படி பட்டி வந்து ஜாயின் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. சுத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா கட் பண்ணா எதுவுமே தப்பு கிடையாது. கரெக்டா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். நம்மளோட லைனிங் கிளாத் மட்டும் கரெக்டான அளவு எடுங்க. துணியோட இது வந்து எக்ஸ்ட்ராவா விட்டு எடுங்க. அப்பனா தான் உங்களுக்கு லைனிங் கிளாத் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பர்ஃபெக்டாவும் வரும். சூப்பரா எல்லா பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியான ஸ்டிச்சிங் வீடியோவும் நெக்ஸ்ட் இனி வரப்போற விளாக்ல நான் போடுறேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.